ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரட் கேசரி. அதுக்கு தேவையான பொருள் என்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் ரவை, அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் சுகர், 1 டீஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத ஆயில், 3 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு கேரட்டை திருகி வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு. இப்போ நான் எந்த கிளாஸில் ரவை எடுத்தனோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் எல்லாமே நான் வந்து டம்ளரில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணியை ஃபஸ்ட்டு நாம் ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நாம் இன்னொரு வானிலையில் நம்ம நெய் ஊற்றி ரவையை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இன்னொரு பக்கம் நான் வானிலை அடுப்பில் வச்சாச்சு. அதில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சுருந்த ஆயில் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுலேயே ஃபஸ்ட்டு நாம் முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா சிகப்பாக கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சு கொஞ்சம் சிகப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக சிகப்பாக ஆன உடனேயே நாம் கிஸ்மிஸ் போட்டுடலாம், அதாவது திராட்சையை போட்டுடலாம். அது கூடவே பாதாம் பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா லேசாக வறுக்கட்டும். அதை எடுத்து வச்சுட்டு நாம் இந்த நெய்யிலேயே ரவையை போட்டு கிளறிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேரட்டை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் ரவையை போட்டு கிளறலாம். நான் ஃபஸ்ட்டு ரவையை போட்டு கிளறிட்டு கொஞ்சம் நல்லா சிகப்பாக வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிற பதத்துக்கு ரவையை நல்லா இதானதுக்கப்புறம் மீண்டும் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் கேரட்டை நான் கிளறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வேணாலும் கேரட்டை போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ரவையை போட்டு நாம் கிளறலாம். இது நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்து கேரட்டை போட்டு கேரட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். நல்லா இதானதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை அது கூடவே போட்டு நல்லா கிளறலாம். அதுலேயும் நெய் இருக்குது, அதனால் ஒன்றும் அடியில் பிடிக்காது. நாம் லேசாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை அதுக்குள்ளே எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், ரோஸ்ட் ஆன மாதிரி ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமேல் நாம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து அதுக்குள்ளேயே ஊற்றிடலாம். ஒன்றும் கட்டியோ அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே ஊற்றுறப்போ நீங்கள் கட்டியில் விழுவுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நம்ம அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தால் போதும். இதுக்கு ஃபுட் கலர் ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா நாம் கேரட் போடுறதுனால அதுலேயே கலர் ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேணால் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் தேவையில்லை. நம்மளுக்கு இதே ஒரு பிங்கிஷ் ஷேடில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இடையில எடுத்து 1 செகண்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நாம் நல்லா கிளறி விடலாம். அப்போ கொஞ்சம் இப்போவே கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஒருக்கா கூட மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்கலாம். இன்னும் ஒருக்கா மூடி போட்டு மூடி வைக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நம்ம எடுத்த சுகர் நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் 1 கிளாஸ் ரவைக்கு. உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம இனிப்பு நம்ம டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அளவை கூட்டியும் குறைச்சும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுகரை போட்டு கிளறினப்போ நல்லா லூஸாக வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி கொடுக்குறப்போ அது
கொஞ்சம் கூட இன்னும் கெட்டி ஆயிரும். இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். அந்த ஒரு எல்லோ பிங்க் ஷேட் எல்லோ கலரில் நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்க்காமையே வந்து இந்த கலரில் வந்திருக்கு. அதனால் ஃபுட் கலர் வந்து தேவையில்லை. இப்போ இது அப்போ கொஞ்சம் கூட ஏலக்காய் பொடியும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது நல்லா கொதித்து நம்ம அடுப்பை வேணால் இப்போ கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது வந்து டக்குன்னு நமக்கு கொஞ்சம் கூட கெட்டி ஆயிரும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட விட்டு நம்ம கிளறையில் அது வந்து வாணலியில் பிடிக்காமல் நமக்கு அல்வா மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட விட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் நமக்கு நல்லா நல்ல ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்ல மெதுன்னு இருக்கும். இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நாம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான கேரட் கேசரி தயார். கேரட் கேசரியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரட் கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.